Taste the Daily. தவறான தகவல்களையும் தேவையற்ற கண்டனங்களையும் தெரிவிப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வெளியிட்டிருக்கக்கூடிய பதில் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, முழு விவரங்கள்? விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்தி 3 அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில ஒருவர் உயிரிழந்திருந்ததாக எக்ஸ் வலைதளத்துல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருந்ததாகவும், அது முழு விவரங்களை தெரிந்து கொள்ளாமல் அவசர கதியில அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்பதுதான் ரகுபதி அமைச்சருடைய பதில் அறிக்கையாக இருக்கிறது. இந்த விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் பகுதியில கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தது தொடர்பாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில 29ஆம் தேதி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மடுகரை அரசு சாராய கடையில முருகன் என்பவர் 5 பாக்கெட்டுகள் சாராயத்தை வாங்கி 2 பாக்கெட்ல தானே குடித்து விட்டு ஜெயராமன் என்பவருக்கு 2 பாக்கெட்டுகளையும் சிவச்சந்திரன் என்பவருக்கு 1 பாக்கெட்டையும் கொடுத்திருக்கிறார். ஜெயராமன் உடல்நலம் சரியில்லாமல் 2 நாட்களாக தொடர்ந்து சாப்பிடாமல் குடித்துக் கொண்டே இருந்ததன் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டார் என்பது. அதே போல முருகன் என்பவர் இந்த பாண்டிச்சேரியில மடுகரை அரசு சாராய கடையில் தான் இந்த மது பாக்கெட்டை வாங்கியிருக்காரு என்பதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. சிவச்சந்திரன் மற்றும் முருகன் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் முடியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்து மூவரனுடைய ரத்த மாதிரிகளையும் சோதனைக்கு அனுப்பினார்கள். அவர்கள் அறிந்தது எத்தனால் தான், மெத்தனால் இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெயராமன் என்பவர் அதிக அளவு மது பழக்கம் உள்ளவர். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதன் காரணமாக சிகிச்சை பலனின்றிதான் கடந்த 4ஆம் தேதி உயிரிழந்திருக்கிறார் என்பது விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக இந்த சாராய பாக்கெட்ல வாங்கி முருகன் வாங்கியிருக்காரு. அவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை உறுதிப்படுத்தாமல் இந்த சம்பவத்தை கள்ளச்சாராய மரணம் என்று இறப்பின் மூலமாக அரசியல் ஆதாயம் பெறுகிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்பதை சுட்டிக்காட்டி நாங்கள் சோதனையை தீவிரப்படுத்தி இருக்கிறோம். பாண்டிச்சேரி சாராய கடத்தலை தடுக்கும் வகையில் அங்கிருந்து வரக்கூடிய தமிழ்நாட்டு எல்லை பகுதிக்கு வரக்கூடிய ரோந்து பணிகளை முடுக்கிவிட்டு அதன் அடிப்படையில காவல்துறையினர் தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த விழுப்புரம் உயிரிழப்பு கள்ளச்சாராய உயிரிழப்பு தொடர்பாக விசாரணை நடத்தியதுல அந்த உயிரிழப்புக்கு கள்ளச்சாராயம் நிகழ்வு இல்லை என்பதைத்தான் உறுதியாக தெரிய வந்திருக்கிறது. அவசர கதியில அரசியல் ஆதாயத்துக்காக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறதா அமைச்சர் ரகுபதியினுடைய பதில் அறிக்கையாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு. Taste the Daily.